சந்தியா 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 உள்ளதா இருக்கியா? எப்படி இருக்க சந்தியா? எப்போ வந்த? இப்பதான் நெல்லையில வந்தேன். போய் கிளம்பி, ஸ்கூலுக்கு நேரமாகுது. அது கிடக்கு, உனக்காக ஊர்ல இருந்து என்னெல்லாம் வேண்டியிருக்கேன் பாரு. நம்ம ஊர் சமாச்சாரங்களை பார்த்த அப்படியே அசந்து போயிடுவேன். இதை பாத்தியா, கொம்புத்துறையில வாங்கின துண்டு கருவாடு, இது கொலச கத்திரிக்காய், இது ரெண்டையும் போட்டு குழம்பு வச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதான் உனக்கு தெரியுமே. இது புட்டு கருப்பட்டி. நம்ம சோக்காளி ஒருத்தன் திருச்செந்தூர் கோயில்ல கடை போட்டிருக்கான். அன்னிக்கான்னு கேட்டு ஸ்பெஷலா பார்த்து வாங்கி கொடுத்தான். அப்புறம் நம்ம முருகன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு பாத்தியா, கோயில் பக்கத்துல, அங்க ஆடி தள்ளுபடியா. அதான் மாமாக்கு 2 வேட்டியும் உனக்கு 2 சேலையும் வாங்கி வந்திருக்கேன். இது நீ வீட்டுல கட்டிக்க. அப்புறம் சக்தி. என்ன சந்தியா? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன? ஐம் சாரி சக்தி. என்னாச்சு? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அதை சீக்கிரமே சொல்லிடுறது எனக்கு நல்லதுன்னு தோணுது. எனக்கு ஒண்ணுமே விளங்கல சந்தியா, என்ன சொல்ற? நான் உன்னை விரும்புறதா அப்பாவும் ஜீவாவும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏய் பலாடாத சந்தியா. இல்ல சக்தி, சீரியஸா தான் சொல்றேன். நான் எப்பவாவது உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டது உண்டா? நிஜமாவே இது தவறுதெல்லாம் நடந்து போச்சு. சந்தியா, என்ன காமெடி பண்ணி ஏமாத்த பார்க்காத. சக்தி, ஐம் சாரி. நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் இல்ல. அப்போ நம்ம கல்யாணம் அதுவும் சும்மா தானே? சாரி சக்தி. உங்க அப்பா கூட என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அப்பாவுக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சது. நீ ஊர்ல இருந்து வந்ததும் பேசலாம்னு நினைச்சிருப்பாரு. நான் என்ன சந்தியா தப்பு பண்ணேன்? நான் பாட்டு சிவனே என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்ற மாதிரி உங்க அப்பா தானே என் மனசுல ஆசையை வளர்த்தாரு. இது நம்பி ஊரில் வேற நான் சொல்லி வச்சிருக்கேன். சாரி சக்தி. என்ன சந்தியா இப்ப போய் சொல்ற? அன்னைக்கு தட்டு மாத்திரப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. அது என்னோட தப்பு தான். அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சக்தி. ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. நான் உனக்காக ஆசையா சாரி வேண்டிருக்கு, நீ என்னடா சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்க? புரியுது சக்தி. உன் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல கஷ்டப்படுவாங்க, ஊர்ல கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ற நீ, என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? 2 மாசமா நீ தான் என் பொண்டாட்டின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை கோட்டையை கட்டி வச்சிருந்த. ஒரே நிமிஷத்துல அது சுக்குநூறா உடையிறப்போ எனக்கு எவ்வளவு வலியா இருக்கு தெரியுமா? நீ ஒரே வார்த்தையில சாரின்னு சொல்லிட்ட. ஆனா இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிக்கிறப்பதான் நான் மலைச்சு போய் நிக்கிறேன். சக்தி. சந்தியா, நம்மளை பார்த்து எந்த பிள்ளைக்கு பிடிக்க போதுன்னு இவ்வளவு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பா அவ்வளவு உறுதியை சொன்னதை வச்சுதான் நான் என் மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டேன். என்ன மாதிரி ஆளுங்களாம் காமெடி பண்ணதா லாய்க்கு. ஹீரோ ஒன்று ஆசைப்பட்டா இப்படி அவமானப்பட்டுதான் நிக்கணும். சக்தி, அப்படியெல்லாம் இல்ல. உனக்கு என்ன குறை? நீ நல்லாதான் இருக்க. ஏன் நீயே உன்னை தாழ்த்தி பேசுற? நான் உன்னை விரும்பாததுக்கு காரணம் உன்னோட அழகோ இல்ல மத்த விஷயங்களோ கிடையாது. நான் ஏற்கனவே ஒருத்தனை விரும்புறேன். சரி விடு. அப்போ கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைன்றியா? சக்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அழாத சந்தியா, நான் என் வீட்டில் சொல்லிக்கிறேன். நீ உன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ஆல் தி பெஸ்ட். ஆனா ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கலைன்னா என்னை பத்தியும் கொஞ்சம் யோசி. தப்பா நினைக்காத சந்தியா. இது வரைக்கும் என் மனசுல வேற எந்த பொண்ணுக்கும் நான் இடம் கொடுத்தது கிடையாது. நான் நேசிச்ச முதல் பொண்ணு நீதான். இல்ல சக்தி. சந்தியா, என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை உண்டு. ஆனா
உன்னை பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. சக்தி, நான் சொல்றத கேளு. நீ எதுவும் சொல்ல வேணாம் சந்தியா. ஏதாவது நல்லது நடந்தா சரி, இல்லைன்னா எங்க ஊர்ல எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பாங்க. அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். வரேன் சந்தியா.